வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? தமிழரசன் எம்ஏ சேனல் வீடியோ போடுறேன். இது ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, கொஞ்சம் மனக்குமுறல். இந்த டைமு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமு. அது பெரிய எப்படின்னா, என் தலையெழுத்து இருக்கு இல்லையா, அப்படியே மாற்றி போடுற ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, 120 பெட்ரோலை 110 ஆக்குறது, 1300 1200 நினைக்கிறேன் சிலிண்ட்ரு. அதை 900 பழைய லெவலுக்கு கொண்டு வர்றது. அப்புறம் நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுடைய போராட்டத்தை, ஒரு விஷயத்தை, அவங்களுக்கு நிரந்தரமான பணி, உண்டான சம்பளத்தை பார்க்குற ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயிகள் கடனை வாங்கிட்டு, அதாவது கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு போனாலும் வெளிநாட்டில் தப்பிச்சிருவான், அதெல்லாம் விட்டுருவீங்க நீங்கள். ஆனால் கடனை வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்றோம்ல, அதை பற்றி பேசுகிற விஷயம். அப்புறம் கரண்டு, எலக்ட்ரிஷியன் பில் நம்ம கட்டுறோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா, பவர் அப்படின்னு வேணால் பேசிக்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம், மாதம் மாதம் நான் எவ்வளோ கட்டுறேன், தனிப்பட்ட முறையில் நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காண்டி எலெக்ஷன் டைம் இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் தான். அந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்துடும். அதில் இவ்வளோ கேள்விகள் எனக்கு இருக்குது. இது மட்டும்தான். இது எனக்கு சராசரி என் குடும்பத்துக்குள்ளே தக்காளி வாங்குறதுலேருந்து அது இதுன்னு பேசினா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் மன்னிக்கணும். எல்லாமே பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க, அரசியல்வாதி எல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் என் குமுறலில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அன்றைக்கி. ஆதன் தமிழ் காட்சிக்கு வணக்கம் மாதேஷ் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவர் எப்படின்னா, மிஸ்டர் பாரிசாலனை வச்சு ஒரு நேர்காணலை எடுத்து ஒன்று பேசுகிறார். அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு திருநங்கையை ஒரு அக்காவை நிப்பாட்டியிருக்காங்க. அந்த அக்கா எப்போமோ ஒரு காவாலி பாட்டுக்கு ஆடினாங்கன்னு சொல்லி, காவாலி பாட்டுன்னா நம்ம ரஜினி படத்துக்கு அது உலகம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதெல்லாம் குத்தல்ல நம்ம மிஸ்டர் பாரிசாலனுக்கு. அதை எப்படி நீ வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காணொளி வருது. மிஸ்டர் பாரிசாலன் அவர்களே, உங்கள் மேலே எனக்கு தனி மரியாதை உண்டு. உங்கள் தனிப்பட்ட உங்களோட சேனல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். நீங்கள் போடுற வீடியோ 50 நிமிஷம் 60 நிமிஷம் போடுறீங்க. இன்னொரு மெயின் கம்ப்ளைண்ட்டு, அது எனக்கு பார்க்க உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தா ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, என்னால் பார்க்க முடியல. ஒன்று. இன்னொன்று, அதை விட பெரிய கொடுமை, நாங்களே இப்போ தான் முட்டி மோதி எழுந்துச்சு வாரோம். சரியா? தமிழ் தேசம்னா என்ன, தமிழ்னா என்ன, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எனக்கு இந்த சீமானனை பிடிக்குமா பிடிக்காதங்கிறலாம் எனக்கு சீரியஸாக கேட்டீங்கன்னா, சீமானங்கிற மேலே ஒரு முரண்பாடு இருக்கா இல்லையாங்கிறத அது நான் தனிப்பட்ட கருத்து. அது நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குவோயா, சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காப்புல அந்த ஆள். மனசாட்சி உள்ள எல்லாவனுக்கும் புரியாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தன் வெளிநாட்டில் வாழ்ந்து பாடுறா, மிஸ்டர் பாரிசாலனை வெளிநாட்டில் வாழ்ந்து பாரு, உனக்கு புரியும். சிறப்பாக ஒன்று பண்ணுறாப்புல. அவருக்கு முடிஞ்சால் ஒன்று சப்போர்ட் பண்ணியா. ஏன் நீயே தமிழ் தேசம் பேசுகிறேங்கிற அதுங்கிற, நீயே ஏன் ஒவ்வொரு பேட்டிக்கும் வித்தியாசமாக பேசுகிற. எனக்கு சீரியஸாக புரியல மிஸ்டர் பாரிசாலன் அவர்களே. தமிழ் தேசங்கிற அதுங்கிற, என்ன சொல்கிறது, என்னென்னமோ பேசி தான் நீ ஒரு விஷயத்தில் பண்ண. ஒன்று சொல்லவா, அழகான சொக்கா போட்டு, நல்லா வாட்சி போட்டு, 2 கையில் மோதிரத்தை போட்டு பேட்டி கிடக்கிறது மேட்டரே கிடையாது சாமி. வெளிநாட்டுக்கு வா, வாழ்ந்து பாரு. டேய், ஒரு நாள் குழம்பு வச்சதை 8 நாள் வச்சு சாப்பிட்ருக்கியா நீ? நான் சாப்பிடுவேன்டா. சோறு குழஞ்சிரும் சாமி. சோத்தை கொஞ்சம் வச்சுட்டு போயிடுவோம், வெயிலில் இங்கே குழஞ்சிரும். நைட்டு சாப்பிட முடியாது. காலைல போவோம் 5 மணிக்கு, நைட்டு சோறை கொஞ்சம் சாப்பிட முடியாது. வழி இல்லை ராஜா. எனக்கு அரசியல் கரெக்டாக இருந்தால் நான் இந்தியாவிலே பிழைச்சிருவானே. விவரத்தோடு முடிஞ்சால் மிஸ்டர் பாரிசாலன், உன் மேலே தனி மரியாதை. உனக்கு வயசு என்ன?
வா போன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னோட சின்ன பையன் தான். நீ மரியாதையாக பேச கற்றுக்கோ. திருநங்கையில் நுப்பாட்டுறாங்கன்னா காவாலியை பாட்டு காடுவேன், நான் எந்த பாட்டு காடுவேன். பர்சனலை எவனும் பேசுறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை. என் பர்சனலை பேசுறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை. ஓகே, அந்த அக்கா காவாலி பாட்டு காட்டினாங்க, அவங்களோட வேப்பாள உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த அக்கா திருநங்கை அக்கா, அவங்கள ஒரு விஷயத்த அண்ணன் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு நீ நினை. இல்லைன்னா சீமா கட்சியில் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று நினை. இல்லைன்னா எவனோ ஒருத்தன் பண்ணுறானேன்னு நினையேன். ஏன் அவங்க அப்படி தான் இருக்கணுமா? உனக்கு புரியும் நினைங்க. மிஸ்டர் பாரிசாலன், அறிவோடு இருடா. டே, இந்த 2026 நம்ம முக்கியமான தேர்தல்டா. உன்ன மாதிரி ஆள்லாம் இப்படி பேசுனீங்கன்னா எப்பட்றா? உனக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களாம் நாய்ங்க. அந்த நாய்ங்களும் உனக்கு அப்புறம் விஜய்க்கும் உனக்கும் சம்மந்தமெல்லாம் போயிருமாடா முட்டாப்பல. அறிவோடு இரு. மெயினாக மாதேஷுக்கு தான் சொல்லணும். மிஸ்டர் மாதேஷ், தயவுசெய்து இவ்வளோ தூரம் உங்கள் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா உங்களுடைய சேனலோட வீடியோலாம் மெயினாக பார்ப்பேன். அதந்துலட்சி வணக்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஆளெல்லாம் பேட்டி எடுக்காதீங்க மிஸ்டர் மாதேஷ். ஓகே, இல்லைன்னா இங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வாங்க, என்ன மாதிரி சாவுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி இல்லை, எல்லா உலகத்தில் எல்லாருக்குமே தமிழ் மக்களுக்கு அவ்வளோ வலி இருக்குங்க. ஏங்க, எனக்கு இருக்கிறதே இது குட்டியோன்னு இடங்க, அதையும் இந்த மாதிரி நாய்ங்க பேசுறதுக்கெலாம் இங்கே நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. ரொம்ப சொல்கிறேன், நான் கட்சிக்காண்டி பேசலை மிஸ்டர் மாதேஷ், மிஸ்டர் பாரிசாலர். நான் ரொம்ப நாளாக உனக்கு நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீ எதை பார்த்தாலும் ஏட்டிப்பிட்டியே பேசிகிட்டு இருக்க. உன்னை கொன்று இன்னொரு தாடிக்காரன் சொட்டா இருப்பான், அவன் நல்லவன். உனக்கு நேர்காலில் எடுப்பான்லாம் எதிர்த்து கேள்வி கேட்போம்ல அவன். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போச்சு. கரெக்டாக சொன்னால் 2025 8ஆவது மாதத்தோட சோழி முடிஞ்சு. நீ உன் பேஜ் டிஃப்ரெண்ட் எல்லாம் மாறுது. சொக்காலாம் பயங்கரமாக சொக்கா போடுறியாப்பா. எப்படிப்பா காசு வருது உனக்கு? பயங்கரமாக சொக்கா போடுறியா? சொக்கா பார்த்துன்னா அப்படி இருக்குதே, பல்லன்னு நாக்க போட்டு ஜம்முன்னு வரைய. பரிசாலன், பார்த்துக்கோ. உன்னை மிரட்டுறன்னு நினைக்காத. சத்தியம், நீ பேசுகிறது தப்போ ரைட்டோ, அந்த அக்கா திருநங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அது எந்த கட்சியில் நிற்பாருனாலும். இப்போ நாம் தமிழ் கட்சியில் அந்த அக்கா நிற்கிறதுனால நான் பேசுகிறேன்னு நீ நினச்சின்னா உன்னோட முட்டாளி அவனு கிடையாது. அது திமுக நின்னாலும் இந்த கருத்து நான் வைப்பேன். அதிமுக நின்னாலும் இந்த கருத்து வைப்பேன். திமுக நின்னாலும் இந்த கருத்து நான் வைப்பேன். முதல்ல என்ஜாய்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும், அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. பர்சனலாக நான்லாம் பார்த்தோன்னா செம்ம டான்ஸ் ஆடுவேன். எல்லாருமே பொதுவாக எல்லாருமே அப்படி இருப்பாங்க. அதையும் இதையும் அரசியலும் இதையும் ஒன்று சேர்க்காத. டேய் மிஸ்டர் பாரிசாலனே, உலக அரசியல்லாம் பேசுகிற, உன்னை கொன்னே போடுவேன். சீரியஸாக சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன், அறுத்துருவேன் சங்க. ஓகே, பாய், வணக்கம். திருநங்கை அக்கா எல்லாருக்குமே இது உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. வாழ்க வளமுடன். தமிழரசன்.